Hello everyone, வாங்க Beetroot Night Cream and Beetroot Gel எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒலிவியம் 1000 எடுத்திருக்கேன் எமல்சிஃபையர்ஸ்க்கு. நீங்கள் வந்து ஸ்டீரிக் ஆசிட் ஆர் வேக்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆல்மண்ட் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் கரியர் ஆயில் கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் தாராளமாக. நெக்ஸ்ட் வாட்டர் ஃபேஸில் நான் வந்து டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணுறேன். டிஸ்டில் வாட்டர் பதிலாக ரோஸ் வாட்டர் வேறு ஏதாவது ஹைட்ரோசோல் கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொப்ளின் கிளைகால் நான் ஆட் பண்ணுறேன். ப்ரொப்ளின் கிளைகால் பதிலாக நீங்கள் கிளிசரின் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆலன்டாயின் வந்து ஒரு ஸ்கின் சூதிங் இன்க்ரீடியன்ட். நான் 0.5% நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு வந்து நல்ல காமாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு ஒரு சூதிங் எஃபெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செலைட்டிங் ஏஜென்ட் சோடியம் குளூக்கனேட் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎல் பேந்தனால் நான் ஆட் பண்ணுறேன். டிஎல் பேந்தனால் 2% நான் வந்து ஜெல் ஃபார்மில் இருக்க டிஎல் பேந்தனால் ஆட் பண்ணுறதுனால 2% ஆட் பண்ணுறேன். நீங்கள் பவுடர் ஃபார்மாக இருந்தால் 1% ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு போதுமாக இருக்கும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் வந்து நான் டபுள் பாய்லர் மெத்தடில் வச்சு ஹீட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபேஸை தூக்கி ஆயில் ஃபேஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக பிளெண்டர் போட போகிறேன். ஸோ இந்த பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். அந்த பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இந்த க்ரீம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட செல்ஃபுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு டிஐஒய் மட்டும்தான். இதை நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சா இந்த கலர் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் இந்த க்ரீமை வந்து நீங்கள் சேல் பண்ண வேண்டாம். உங்களுக்காக நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த க்ரீம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கூல்டவுன் ஃபேஸில் 45 டிகிரி செல்சியஸ் கீழே வந்ததுக்கப்புறமா ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஹைட்ரோலைஸ் ரைஸ் ப்ரோட்டீன் ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் இந்த க்ரீமுக்கானது பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து நானே செஞ்சது தான். இது எப்படி செய்யணும்னா 30 grams ஆஃப் பீட்ரூட் எடுத்துக்கிட்டு 70 grams ஆஃப் கிளிசரின் அதில் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி 1 week வந்து வச்சிடணும். 1 week வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் ரைட் சைடில் இருக்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெட் கலரில் நல்ல எக்ஸ்ட்ராக்ட் வந்து வந்துடும். ஸோ இதை தான் நான் வந்து இது 3% ஆட் பண்ணுறேன். ஸோ இதனால் இந்த க்ரீம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டூ இட் யோர் செல்ஃப், அதாவது டிஐஒய் உங்களுக்காக மட்டும்தான் இந்த க்ரீமை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை சேல் பண்ணுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இந்த க்ரீம் வந்து நான் 1 month முன்னாடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த க்ரீம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது எவ்வளோ பிங்காக ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. இது வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு மாதிரி வேறு கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பட் இது வந்து எந்த ஸ்மெல் எதுவும் மாறலை, எதுவும் இல்லை. நான் டெஸ்ட் பண்ணிவிட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா அவங்க கொஷின் கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது டிஐஒய் க்ரீம் மட்டும்தான். உங்களுக்கு இது சேல் பண்ணணும், நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை வேறு நீங்கள் கலர் ஏதாவது ஆட் பண்ணி டெஸ்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேல் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட் ஜெல் பண்ணலாம். பீட்ரூட் ஜெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 2 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான். இது அலோவேரா ஜெல்லு 96% ஆஃப் அலோவேரா ஜெல் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அது 4% நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜெல்லு வந்து எனக்கு 1 month ஆகியும் கலர் எதுவும் சேஞ்ச் ஆகலை, அது அப்படியே தான் இருக்குது. அண்ட் இதுதான் நான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பிங்கிஷ் க்ளோ வந்து கொடுக்குது. டெய்லி நைட்டில் வந்து பீட்ரூட் ஜெல்லை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஜெல் வந்து கொஞ்சம் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறமா திரும்ப அந்த பீட்ரூட் க்ரீமை நான் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து டே டைமில் பீட்ரூட் ஜெல்லு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருவேன். ஸோ இதை அப்படியே நான் பேக் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு பீட்ரூட் ஜெல். ஸோ இது வந்து டூ இட் யுவர் செல்ஃப் மட்டும்தான். நான் திரும்ப சொல்கிறேன், இதை சேல் பண்ணணுன்னா நீங்கள் லேப் டெஸ்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சேல் பண்ணணும். கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த கொஷின்ஸ் கேட்பாங்க கஸ்டமர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரண்யா ஸ்டோருக்கு.